சார் வணக்கம். டிஎன்பிசி இப்போ ஒரு அப்டேட் வெளியிட்டாங்க மறுபடியும். ஓகேங்களா? அதாவது லிஸ்ட் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஹூ ஹேவ் டு ரீ அப்லோட் ஆஃப் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சர்டிஃபிகேட் வந்து ரீ அப்லோட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க சார். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? எதனா டாக்குமெண்ட் தப்பாக பண்ணிட்டீங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சார் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க ரீ அப்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதனால தான் சார் நான் சொன்ன மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்கல்ல. அவங்களுடைய டிஎன்பிசி கமிஷன் வந்து என்னென்ன பண்ணுறாங்கிறது நான் ஆல்ரெடி தெரியும். அதனால தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறத அவங்க பண்ணல. அவங்க பண்ணிட்டு இருக்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பாருங்கள், நான் வீடியோ கூட போட்டிருப்பேன். உங்களுக்கு வேணால் கூட பாருங்கள், ப்ரூஃப் காட்டுறேன். சார் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிறப்பு சான்றிதழ் பதிவிட செய்வனில் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுமா? ஓகேங்களா? அதுக்கு கீழே பாருங்கள், நேமு அப்புறம் அதில் ஃபேஸு இனிஷியலாக ப்ராப்ளம் இருந்தால் அது என்ன விண்ணப்பம் வந்து ரிஜெக்ட் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிறது சான்சஸ் இல்லை சார் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன் அப்பயே. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அதே மாதிரி ஏன்னா செகண்ட் லிஸ்ட் வரும். செகண்ட் லிஸ்ட் இல்லை சார், அதாவது ரீ அப்லோட் பண்ண சொல்லி நமக்கு சான்ஸ் கொடுப்பாங்க சார். டிஎன்பிசி எடுத்துமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு தான் அந்த 2 வீடியோ. ஓகே, இன்னும் 3 வீடியோ இருக்கும். அதையும் நான் சொல்லியிருப்பேன் ரிஜெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ப்ரூஃபுக்காக தான். ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, சார் நீங்கள் தவறாக சொல்லாதீங்கன்ட்டு. நான் தவறாக சொல்ல சார், இருக்கிறத தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சார் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அந்த செகண்ட் லிஸ்ட் வருமான்ட்டு. அதுவும் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சார், நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். செகண்ட் லிஸ்ட் வரும் மேபி. அதாவது ஃபாரஸ்ட் கார்டு அந்த டிபார்ட்மெண்ட் செகண்ட் லிஸ்ட் வரதுக்கு மேபி சான்ஸ் இருக்கும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அதுவும் நான் சொன்ன மாதிரி தான் இப்போ செகண்ட் லிஸ்ட் வெளியிட்டாங்க. ஓகே, இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா திஸ் லிஸ்ட் ஆஃப் ரிஜிஸ்டர் நம்பர் கேண்டிடேட் ஹூ ஹேவ் பீன் அட்மிட்டட் ப்ரொஃபஷனல் ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போஸ்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைபிஸ்ட் 1 டைபிஸ்ட் 10 இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ 7/12 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3rd பாயிண்ட் மட்டும் பாருங்கள். Failing to re-upload the document certificate before above said date will be result rejection of your claim அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய நீங்கள் என்னென்ன ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அதெல்லாமே நீங்கள் வந்து ரீஅப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா தான் நாங்கள் க்ளைம் பண்ணிடுவோம். ஃபர்தர் நோ இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் ரெஸ்பெக்டிவ் கேண்டிடேட் வில் பி அக்செப்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் வந்து நேராக இல்லை சார், நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து புயல் வந்துருச்சு, அப்போனால இதாகிடுச்சு, அதாவது இதெல்லாம் நாங்கள் நேரில் போய் டிஎன்பிசி ஆஃபீஸ்க்குள்ளே போய் சொல்லலாம், இல்லை சார் சேர்மன் சாரை பார்த்து பேசலாம், அங்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, இல்லை மெம்பரை பார்த்து பேச எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? தேர் இஸ் நோ கம்யூனிகேஷன் சொல்லிட்டாங்க. ரெஸ்பெக்டிவ் கேண்டிடேட் வில் பி அக்செப்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணால் தான் உங்களை இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? நோ இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர்லாம் வந்திருக்கான்னு பாருங்கள் சார். உங்கள் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். என்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஓடிஆரில் போய் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஓடிஆரில் போய்ட்டு என்ன டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் உங்கள் நம்பர் ரிஜிஸ்டர் கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஸோ உங்கள் நம்பர் வந்திருந்தால் நீங்கள் வந்து ரீஅப்லோட் பண்ணுங்கள் சார். ஓகேங்களா? என்ன டாக்குமெண்ட் வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்து ரீஅப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? எகைன் ரீஅப்லோட் பண்ணும்போது ப்ராப்பராக கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ எதனா தப்பாக பண்ணிங்கன்னா தான் ரிஜெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரிஜெக்ட் ஆகாது. நீங்கள் ரீஅப்லோட் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஓகேங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜனவரியில் கவுன்சிலிங் கன்ஃபார்ம் ஃபஸ்ட் வீக்லேயே வந்துடும். டிசம்பர் எண்டில் கண்டிப்பாக மெமோ ரிலீஸ் ஆகிடும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு தான் இந்த சர்டிஃபிகேட்லாம் இவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரீஅப்லோட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ட்ரைபல் இந்த போஸ்ட் இருக்குதுங்களா, இதுக்கும் செகண்ட் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. ஓகேங்களா? இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம சிவி அப்லோட் பண்ணக்குள்ளே நிறைய பேர் இந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நிறைய பேர் நான் வில்லிங் லெட்டர்லாம் வச்சிருப்பாங்க. அதனால தான் அவங்க வந்துட்டு ஸோ அப்போ நமக்கு வந்து செகண்ட் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 லிஸ்ட்டும் பார்க்கும்போது இது வந்து ரீஅப்லோட் லிஸ்ட்டும் செலெக்ஷன் லிஸ்ட்டு செகண்ட் ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்ததுக்கு என்ன அப்படின்னா, நம்மளுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அவங்களோட டேபோ சிஸ்டமும் அதில் பார்த்துட்ருக்காங்க. ஓகேங்களா? நம்ம அப்லோட் பண்ணதை பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன் என்னென்னா, டிசம்பர் கடைசி ஓகேங்களா, செகண்ட் வீக்கில் 3rd வீக்கில் கண்டிப்பாக கவுன்சிலிங் மெமோ ரிலீஸ் ஆகிடும். ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் கவுன்சிலிங் நடக்க சான்சஸ் 90% அதிகம் சார். ஓகேங்களா? பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா? சரிங்க சார். இந்த செகண்ட் லிஸ்ட் பிடிஎஃப்பும் இந்த ரீஅப்லோட் பிடிஎஃப்பும் நம்ம டெலகிராம் சேனலில் லிங்க் கொடுக்குறேன், கீழே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்கள் நம்பர் வந்திருக்கா என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சார். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி உங்களுக்கு என்ன கொரிஸ் இருந்தாலும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பதிலளிக்கும். கொஞ்சம் ரிப்ளை டிலே ஆகும், உங்கள் இருந்தாலும் ரிப்ளை பண்ணிவிடுவோம் சார். ஓகேங்களா? நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சார். ஓகேங்களா? தேங்க்யூ சார்.